இந்த லோக்சபா தேர்தலில் தளபதி ஒரு தொகுதியில மட்டும் ஆளை இறக்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. அந்த ஒரு தொகுதி எந்த தொகுதி? தளபதி தான் இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொன்னாரே, இப்போ என்ன ஆச்சு? இப்படி நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோல பதில் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 2019 எப்படி நாடு முழுக்க 7 கட்டங்களா லோக்சபா தேர்தல் நடந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த டைமும் பார்த்தீங்கன்னா நடத்துறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடக்குது. இதுல ஆளும் திமுக 21 தொகுதிகளில் போட்டி போடுறாங்க. மீதி இருக்க 19 தொகுதிகளில் திமுகவோட கூட்டணி கட்சிகள் போட்டி போடுறாங்க. திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியை சிபிஎம் கட்சிக்கு திமுக ஒதுக்கி இருக்கு. அதே மாதிரி அதிமுகவும் பாத்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு தான் அந்த தொகுதியை ஒதுக்கி இருக்கு. இந்த நிலைமையில இந்த லோக்சபா தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடாது அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா அபிஷியலாவே சொல்லிட்டாரு. இருந்தாலுமே தளபதியோட கட்சியில இருக்க அன்பு ரோஸ் அப்படிங்கிற ஒரு தொண்டர் திண்டுக்கல் தொகுதியில சுயேட்சையா களமிறங்கி இருக்காரு. விஜய் தான் இந்த தேர்தலில் போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு தேர்தலில் சுயேட்சையா நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் யாரையுமே போட்டியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லலையே, நாங்க திண்டுக்கலை தளபதியோட கோட்டையா மாத்தி காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. ஓகே, அவர் சுயேட்சையா போட்டியிடுறது எந்த தப்புமே கிடையாது. அது அவரோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா தளபதியோட போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா கையில வச்சுக்கிட்டே தான் பேட்டி கொடுக்கிறாரு. சோ இதை அவர் கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா சுயேட்சையா களமிறங்கி இருக்காரு. சோ தளபதியோட பவரை வச்சு ஓட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அது மிகப்பெரிய தப்பு. தளபதியோட போட்டோஸ் அவர் யூஸ் பண்றதுனால கண்டிப்பா கட்சியில இருந்து அவர் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.